மதுரை அலங்காநல்லூர் பக்கத்துல பாலமேடு அப்படின்ற ஒரு கிராமத்துல ஒவ்வொரு வருஷமும் மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடக்கும். அந்த ஊர்ல அனைத்து சமுதாய மக்களின் சார்பாக கரை மாடுகள், அதாவது மரியாதை மாடுன்னு சொல்லி மாடுகளை அவிழ்த்து விடுவாங்க. அதுல பறையர் சமுதாய மக்கள், நாங்களும் இந்த ஊர்ல தான் வசிக்கிறோம், எங்களுடைய மாடையும் மரியாதை மாடாக அவிழ்த்து விடுங்க, அதாவது பாறை கருப்பு சாமி மாடை மரியாதை மாடா அவிழ்த்து விடுங்க அப்படின்ற மாதிரி பல ஆண்டுகளாகவே அவங்க கோரிக்கை வச்சுட்டே இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய கோரிக்கை தொடர்ச்சியாக நிராகரிக்கப்பட்டுட்டே வந்துச்சு. இதனுடைய தொடர்ச்சியாக கடந்த 2023 அந்த ஊர் பொதுமக்கள் என்ன பண்றாங்க, நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்கின் அடிப்படையில் நீதிமன்றம் அந்த மக்கள் கேட்கறதை இங்க செஞ்சு கொடுக்கணும், பறையர் மக்களுடைய மாடையும் மரியாதை மாடாக அவிழ்த்து விட வேண்டும் அப்படின்ற மாதிரி உத்தரவு கொடுத்துறாங்க. ஆனா அந்த உத்தரவை இங்க இருக்கிற அதிகாரிகள் நடைமுறைப்படுத்தல. அதனுடைய தொடர்ச்சியாக 2024 கடந்த வருடம் 2024 அவங்க அதே மாதிரி கோர்ட்ல வழக்கு போடுறாங்க. கோர்ட்டும் என்ன பண்றாங்க, அதே மாதிரி உத்தரவு வழங்குறாங்க, மரியாதை மாடாக அவிழ்த்து விட வேண்டும், பறையர் மக்களுடைய மாடை மரியாதை மாடாக அவிழ்த்து விடணும்னு சொல்றாங்க. ஆனா போன வருடமும் அவங்க அவிழ்த்து விடவே இல்லை. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வருடம் 2025 இந்த வருடமும் எங்களுடைய மாடை மரியாதை மாடாக அவிழ்த்து விட வேண்டும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றத்தில் அந்த ஊர் பொதுமக்கள் வழக்கு போட்டாங்க. நீதிமன்றம் அதே மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க கேட்குற விஷயங்கள் நீங்கள் பண்ணி கொடுங்க, அவங்க கேட்குற பிரேயரை நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி மாவட்ட ஆட்சியர் உட்பட அனைத்து அதிகாரிகளுக்கும் உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இப்ப தற்போது வரைக்கும் எந்த ஒரு கூட்டம் கூட்டப்படவில்லை. இந்த மாடு அவிழ்க்கப்படுமா அவிழ்க்கப்படாதா, அதாவது நாளை மறுநாள் நடைபெறுகின்ற அந்த ஜல்லிக்கட்டுல, பாலமேடு ஜல்லிக்கட்டுல பறையர் மக்களுடைய மாடு அவிழ்க்கப்படுமா இல்ல வழக்கம் போல புறக்கணிக்கப்படுமா அப்படின்றது தெரியல. ஆனா பொதுமக்கள் எல்லாருமே கையில அந்த ஆர்டர் காப்பி, நீதிமன்றம் கொடுத்த அந்த ஆர்டர் காப்பியை கையில வச்சுக்கிட்டு இந்த வருடமாவது எங்களுடைய மாடு அவிழ்க்கப்படுமா அப்படின்ற மாதிரி காத்து கொண்டிருப்பதாக நமக்கு செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். நாளை மறுநாள், அதாவது 2025 பறையர் மக்களுடைய மரியாதை மாடு அவிழ்க்கப்படுமா இல்லாட்டி புறக்கணிக்கப்படுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.